68 வெங்கட் பிரபு தான் இயக்க போகிறார். இதில் ஏறக்குறைய முடிவாயிடுச்சு அப்படின்னு. குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம், கோபிச்சந்த் அவருடைய பேர் தெலுங்கு டைரக்டர், மறுபடியும் ஒரு தெலுங்கு டைரக்டரான விஜய் ரசிகர்கள் வருத்தப்பட்டு இருந்தாங்க. அப்புறம் இவர் சுதா கங்குரா பேர் ஒரு பக்கம் இருந்தது. அப்புறம் கார்த்திக் சுப்புராஜ் ஒரு கதை சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இத்தனை தகவலும் இருந்துகிட்டு இருக்கும்போது இதில் யாராவது ஒருத்தர் தான் டிக் பண்ணுவாருன்போது திடுதிபன்னு வெங்கட் பிரபு வந்து ஒரு தகவலை சொல்லி, அதுவும் அஃபிஷியலாக சொல்லலை, மங்காத்தா படப்பிடிப்பில் தான் வந்து அஜித்தையும் விஜயையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களாக இருந்தவங்களும் மீட் பண்ண வச்சார். அதில் ஒரு வாட்ச் கட்டுற மாதிரியான ஒரு ஸ்டில் இன்றைக்கி வரைக்கும் வைரலாக இருக்குது. அந்த சமயத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நான் இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. ஒருவேளை மங்காத்தா 2ஆக இருந்தால் விஜய்க்கு நிகராக ஒரு கதாபாத்திரத்தை உள்ளே கொண்டு வருவாரா, அல்லது விஜய்க்கான தனி கதையாக தான் இதற்கு வாய்ப்பாக இருக்கா? மங்காத்தா 2 டைட்டில் ஒன்றா வச்சேலாம், அதுக்கே கூட 68 வந்து அட்லி தாங்க பண்ண வேண்டியது. அட்லி பண்ணுறதுல தான் அவர் ரொம்ப சந்தோஷமாக விஜய் இருந்தார். அட்லியும் அதற்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தார். அதற்கான காரணம் என்னன்னா, விஜய் பிறந்த நாளுக்கு வேறு மாதிரியான அவர் வந்து சினிமா களத்துக்குள்ளேயே போகாமல் அரசியல் களத்துக்குள்ளே வந்து விஜய் வந்து ரொம்ப மும்முரமாக இருக்கார். ஜூன் 21 அல்லது 22 ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று, அர்ஜுனும் சஞ்சய் தத்தும் ஒரு பக்கம் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அர்ஜுன் வந்து பயங்கரமான வில்லன், ஒரு பக்கம் முகம் வந்து போச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அர்ஜுனுடைய தரப்பிலிருந்து அது இரும்புத்துறை மாதிரியான ஒரு வில்லன் கேரக்டராக இருக்கணும் அவர் விருப்பம். இன்னொரு பக்கம் என்னென்னா, சஞ்சய் தத்தோடைய தம்பியாக அர்ஜுன் நடிக்கிறாரு. இந்த படத்தில் 2 விஜய் அப்படின்லாம் அவங்களோட கேரக்டர் பேரெல்லாம் சொல்லி ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. அது உண்மைதானா? டபுள் ஆக்ஷன் எதுவும் நடிக்கிறாரா சார்? ஒரு அழகிய தமிழ் மகன் மாதிரி இது ஆயிடக்கூடாதுன்னு விஜய்க்கெல்லாம் தெரியும். வந்து டபுள் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் எப்பா என்னை விட்டுருங்கப்பான்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா? அது ஆமாம், சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் அவரே கொடுத்துருந்தாரு, எப்போ ஒவ்வொரு நாளும் போட்டு என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க, நான் நடிக்கலைன்னு 3 வாட்டி வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாரு. அதுக்கான காரணம் என்னென்னா, அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யார் பாலு அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வந்தா சார். சினிமா வட்டாரத்தில் ஒரு பரபரப்பு தகவல் சார். விஜய் அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தை யார் இயக்க போவது அப்படிங்கிறது குறித்து நம்மளே ஒரு 2 டேரக்டர் பேர்கள்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ அந்த ரேஸில் புதிதாக ஒரு பேர் அடிபடுது, வெங்கட் பிரபு. அந்த செய்தி பார்த்தீங்களா? இன்றைக்கி இணையதளத்தை அந்த செய்தி தான் ஆக்கிரமிச்சிருக்கு சார். ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுன்னு வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டாக அது அமைஞ்சிடுச்சு. உண்மையிலே வந்து ஏன்னா வந்து கோபிச்சந்த் அவருடைய பேர் தெலுங்கு டைரக்டர், மறுபடியும் ஒரு தெலுங்கு டைரக்டரான விஜய் ரசிகர்கள் வருத்தப்பட்டு இருந்தாங்க. அப்புறம் இவர் சுதா கங்குரா பேர் ஒரு பக்கம் இருந்தது. அப்புறம் கார்த்திக் சுப்புராஜ் ஒரு கதை சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இத்தனை தகவலும் இருந்துகிட்டு இருக்கும்போது இதில் யாராவது ஒருத்தர் தான் டிக் பண்ணுவாருன்போது திடுதிபன்னு வெங்கட் பிரபு வந்து ஒரு தகவலை சொல்லி, அதுவும் அஃபிஷியலாக சொல்லலை, அதுக்குள்ளே விஜய் ரசிகர்கள் வந்து 68 வெங்கட் பிரபு தான் இயக்க போகிறார், இதில் ஏறக்குறைய முடிவாயிடுச்சு அப்படின்னு. குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம், அதில் வந்து ஏஜிஎஸ் தயாரிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா சூப்பர் குட்டுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். சூப்பர் குட்டுக்கு இன்னும் 100வது படம் வரல. அதனால் வந்து 69 சூப்பர் குட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து விஜயோட 69. அதனால் வந்து இது ஏன் அப்படின்ற ஒரு விஷயம் பரபரப்பாகிறதுக்கு காரணம் என்னென்னா, வெங்கட் பிரபு அஜித்தை வைத்து மங்காத்தான்னு ஒரு படம் எடுத்திருக்கார், உலகத்துக்கே தெரியும். அந்த மங்காத்தா படப்பிடிப்பில் தான் வந்து அஜித்தையும் விஜயையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களாக இருந்தவங்களும் மீட் பண்ண வச்சார். அதில் ஒரு வாட்ச் கட்டுற மாதிரியான ஒரு ஸ்டில் இன்றைக்கி வரைக்கும் வைரலாக இருக்குது. அதன் பிறகு இடையில வந்து அவங்க குடும்ப விழாக்கள், பர்த்டே இதெல்லாம் மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த மீட்டிங் பெரிய இதுவாக இருந்தது. அந்த சமயத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நான் இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மங்காத்தா 2ஆக கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து அஜித் படம் இயக்குனவர் விஜய் படத்துக்குள்ளே வந்திருக்கிறார் அப்படின்னு. அவருடைய கஸ்டடி படம் ரிலீஸ் ஆகிருக்குது. ஒரு கலவையான விமர்சனங்கள் அந்த படத்து மேலே இருக்குது. அந்த கஸ்டடி படத்திற்கும் வந்து நாக சைத்தன்யா ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் என்னென்னா, மாநாடுன்னு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஒரு படம் கொடுத்தாரு பாருங்கள். அந்த மாநாடு தான் போய் பட்டி தொட்டி எங்கேயும் தட்டி எழுப்பி இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் நாக சைத்தன்யா கொடுத்தா. தெலுங்கு தமிழ் 2த்துலையும் எடுத்தார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, ஒருவேளை விஜய் படம் அவர் விஜய் ஓகே பண்ணாருன்னா, அஃபிஷியலாக ஒரு தகவல் வந்ததுன்னா
அது மாநாடோடைய வெற்றியாக தான் காரணமாக இருக்கும். மாநாடு வெற்றி படம் காரணமாக ஒரு படம் கிடைக்குது. அங்கேருந்து அடுத்து தளபதி அவர்களிடம் கதை சொல்லியிருக்காரு, அவரை இயக்க போகிறாரு அப்படின்னு தான் தகவல் வந்திருக்கு சார். ஒருவேளை மங்காத்தா 2ஆக இருந்தால் அந்த கதைப்படி அங்கே வந்து தலைக்கு வந்து அர்ஜுனை போட்டார், அப்படி ஒரு ஈக்குவல் காம்பினேஷனாக இங்கே விஜய்க்கு நிகராக ஒரு கதாபாத்திரத்தை உள்ளே கொண்டு வருவாரா, அல்லது விஜய்க்கான தனி கதையாக தான் இதற்கு வாய்ப்பாக இருக்கா சார்? இல்லை, இது நம்ம மங்காத்தா 2 டைட்டில் ஒன்றா வச்சேலாம், அதுக்கே கூட விஜய் ஒத்துக்கிறாரான்னு தெரியல. ஒரு விஷயம் இருக்குது. ஒன்றா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜய்க்கான ஒரு தனி கதையாக தான் அதை பண்ணுவார் வந்து. ஏன்னா வந்து வெங்கட் பிரபுவோடைய படங்கள் வந்து நம்ம வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்சமான படம், ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கும். ஆனால் அந்த விளையாட்டுத்தனத்துலேயும் ஒரு கதை சொல்லிட்டு, ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போயிடுவார். இதுக்கு முன்னாடி சென்னை 28 ஆகட்டும், சரோஜா ஆகட்டும், அவருடைய படங்கள். ஆனால் வந்து இந்த மாநாடு படம் வந்து பிரமாதமான ஒரு விஷயத்தை, அந்த குறிப்பாக அந்த டைம் லூப்பை வந்து ஒரு நம்பகத்தன்மையோடு கனெக்ட் பண்ணிட்டு இருந்தது அந்த படம். அதுதான் அந்த படத்துக்குடைய வெற்றி. உங்களுக்கு என்ன அது நம்பகத்தன்மை அப்படின்னா வந்து, உலகத்திலேயே வந்து சூரியன் உச்சிக்கு வரக்கூடிய 2 இடம் தான் ஒன்று வந்து, ஒன்று இந்தியாவில் உஜ்ஜயினி, இன்னொன்று வந்து எத்தோப்பியா. அங்கே தான் வந்து கரெக்டாக வந்து அந்த உஜ்ஜயினியில் தான் வந்து காலபைரவருடைய கோவில் இருக்குது. காலபைரவர் வந்து அந்த காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர். அதில் சிம்புது ஒரு சீன் ஒன்று வரும். இந்த ஃப்ளைட்டில் அந்த காலபைரவர் கோவிலை கிராஸ் பண்ணும்போது அவருக்கு அந்த நினைவெல்லாம் இதுவாகும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு படத்துக்கு வந்து நம்பகத்தன்மை கொடுக்கும்பொழுது அந்த படம் இட்டு. இது எல்லாம் வந்து எல்லாரும் பாராட்டியிருந்தாங்க. இப்போ விஜய்க்கு அப்படின்னு வரும்பொழுது அந்த மாதிரியான ஒரு சீரியஸான ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு கதையும் அதில் ஹியூமர் சேர்த்து ஆக்ஷன் சேர்த்து கண்டிப்பாக வந்து ஒரு கமர்ஷியலாக தரக்கூடிய ஒரு இயக்குனர் தான் வெங்கட் பிரபு. நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு விஜய்க்கான தனித்துவமான படமாக தான் இருக்கும் அது. ஓகே சார், தெலுங்கு இயக்குனரிடம் கதை சொல்லி ஓகே சொன்னதான் நம்மளும் கூட பேசியிருந்தோம் சார். அப்படியாக இருக்கும்போது அடுத்த டேரக்டர்கிட்ட சாய்ஸ் கதை கேட்டதற்கு காரணம் என்ன சார்? ஒருவேளை தமிழ் இயக்குனரை தேர்வு செய்யலாம்னு விஜய் நினச்சிருக்கலாமா? இல்லை, அந்த வாரிசு பட சமயத்தில் வந்து இது வந்து ஒரு தமிழ் டைரக்டர் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். வாரிசு ஒரு ஹிட்டு, அதை தாண்டி ஒரு கலெக்ஷன் கொடுத்துச்சு, ஓவர்சீஸில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்தது. இதையெல்லாம் தாண்டி வந்து அந்த சமயத்தில் வந்த விமர்சனங்கள் ஒரு சூரிய வம்சம் மாதிரி இருக்குது, ஒரு டிவி சீரியல் மாதிரி இருக்குதுன்ற ஒரு விஷயங்கள்லாம் விஜய் கண்டிப்பாக அவருக்கு போய் சேர்ந்துருக்கும். திரும்பவும் ஏன் வந்து அந்த கோபிச்சந்த் பாலகிருஷ்ணா வச்சு ஒரு படம் எடுத்திருந்தார். அந்த படங்கள்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் நம்ம தமிழில் பண்ண முடியுங்களா, வந்து இங்கே வந்து கிரிச் பண்ணி விட்ருவாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் வந்து ஒரு பேட்டர் படம் கொடுத்தவர் வந்து, அதில் வந்து ரஜினிக்கு என்ன ஃபார்முலாவை என்ன கரெக்டான அளவில் கொடுக்கணும், அவருக்கு என்ன மாசான விஷயங்களை சேர்த்தா அதை கொண்டாடுவாங்கன்னு பேட்டையோட வெற்றி நமக்கு தெரியும். அதனால் ஒருவேளை அவர் ஏதாவது ஒரு லைன் சொல்லிட்டு போயிருக்கலாம். இந்த பக்கம் ஒரு தகவல் வந்து சூரரை போட்டிருக்கு பிறகு வந்து சுதா கொங்கரா வந்து ஒரு இந்தியா முழுக்க வந்து ஒரு கவனிக்கத்தக்க ஒரு இயக்குனராக இருக்காங்க. அவங்க கூட ஒரு கதை லைன் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்பொழுது, இப்போ வெங்கட் பிரபு ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்கும்போது வெங்கட் பிரபு இந்த விஷயத்தை தைரியமாக சொல்கிறார் அப்படின்பொழுது, ஒருவேளை ஏஜிஎஸ் நிறுவனம் வெங்கட் பிரபு வச்சு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நாம் கேள்விப்பட்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை கூட ஒரு 45 நாள் இல்லை ஒரு 50 நாளுக்குள்ளே குறுகிய காலத்தில் இந்த படத்தை முடித்து பொங்கல் ரிலீஸாக 2024 பொங்கல் ரிலீஸாக அந்த படத்தை வெளியிடலாம் அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ வெங்கட் பிரபு இயக்கனா யார் மியூசிக் டைரக்டர்னு முடிவு பண்ணிக்கலாமே சார்? நிலைய வித்வான் யுவன் சங்கர் ராஜா தான், வேறு யார் வந்து அது நிலைய வித்வான் கிண்டல் பண்ணிட முடியாது. வெங்கட் பிரபு யுவன் கூட்டணியில் வந்து பாடல்கள் சொல்லவே தேவையில்லை, ஏன்னா பிரதர்ஸ் தானே அவங்க, அதனால் வந்து பிரமாதமாக இருக்கும். திரும்ப விஜயும் அதை விரும்புவார். இந்த ஏதாவது வந்து நான் சொல்கிறது புரிதல்னுவாங்க, அது வந்து யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபுக்கான புரிதல் வந்து சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பாக யுவன் சங்கர் ராஜா திரும்பவும் அவர் இப்போ இருக்கிற போட்டி உலகத்தில் அனிருத்தெல்லாம் ஜெயிச்சாகணும்னா விஜய் மாதிரி படம் கிடச்சி அதில் வந்து தன்னுடைய முழு திறமையை காமிச்சா திரும்ப மேலே வந்து நம்பர் 1க்கு வர முடியும். அதனால் வந்து இந்த கூட்டணி யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபு விஜய்ன்னு சொல்லும் பொழுதே வந்து ஒரு திரிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே சார், இந்த கூட்டணியில் அட்லியோட பேரே காணாமே சார். அதாவது கூட்டணிங்கிறது தளபதியுடைய 68க்கான பேரில் அட்லியோட பேரே அடிபடாமல் காணாமல் போயிருச்சு, காரணம் என்ன சார்? ஆக்சுவலாக வந்து 68 வந்து அட்லி தாங்க பண்ண வேண்டியது. அட்லி பண்ணுறதுல தான் ரொம்ப சந்தோஷமாக விஜய் இருந்தார். அட்லியும் அதற்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தார். அதற்கான காரணம் என்னன்னா, அட்லி விஜய் கூட்டணியுடைய படங்கள்லாம் நம்ம திரும்பி இதையெல்லாம் தாண்டி அட்லிக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் விஜய் மீது ஒரு தனி பாசம் உண்டு. எங்கே போனாலும் விஜய் அண்ணான்னு அட்லிக்கே வந்து விஜய்க்கு இணையான ஒரு ஹீரோனுடைய படங்கள் வந்த போதெல்லாம் கூட நான் அவருக்கு தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து விஜய்க்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமாச்சு. இப்போ என்னென்னா ஜவான் படம் வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது, ஷாருக் கான் படம் அதனுடைய வேலையில் இருக்கிறதுனால. அதுக்கு தான் நான் சொன்ன பாருங்கள், ஒரு 45 நாள் 40 நாள் அப்படின்ற ஒரு குறுகிய இதுக்குள்ளே முடிச்சுட்டு
69வது படம், விஜய் 69வது படம் அட்லி படமாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இந்த அப்டேட்டை விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு வெளியிடுவாங்களா, இல்லை விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு வேறு ஏதாவது அப்டேட்டுகளை வச்சுருக்காங்களா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு விஜய் பிறந்தநாளுக்கு, ஏன்னா அநேகமாக லியோ முடிச்சுட்டு தான் அதை வெளியிடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. விஜய் பிறந்த நாளுக்கு வேறு மாதிரியான, அவர் வந்து சினிமா களத்துக்குள்ளேயே போகாமல் அரசியல் களத்துக்குள்ளே வந்து விஜய் வந்து ரொம்ப மும்முரமாக இருக்கார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாரிசு டைமில் பனையூரில் வந்து ஒரு மீட்டிங் நடந்து பாருங்க. அது மாதிரி ஜூன் 21 அல்லது 22 ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று தன்னுடைய மக்கள் இயக்கத்தை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் அதிகப்படியாக அந்த வாட்டி கலந்துக்குங்க அப்படின்றது. அதனுடைய முன்னோட்டமாக சமீபத்தில் புஷி ஆனந்த் வந்து திருவாரூர் மாவட்டத்துக்கு போய் அங்கே இந்த நலத்திட்டங்கள்லாம் எப்படி பண்ணுறீங்க, எதை பண்ணுறீங்க, இந்த ஜூன் 22 வந்து ஒரு பிறந்தநாள் விழாவாக கொண்டாடாமல் ஒரு மக்களுக்கான ஒரு நலத்திட்ட விழாவாக வந்து நீங்கள் வந்து அதை வந்து கொண்டு எடுத்து போகணும், என்னென்ன செய்யணும் அப்படி மாவட்ட ரீதியாக அவர் வந்து ஒரு பெரிய முன்னெடுப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு. இது எல்லாம் அரசியலுக்குள்ளே விஜய் கால் எடுத்து வைக்கிறாரு, ரெடி ஆகிட்டாருன்றதுக்கான ஒரு முன்னோட்டம் தான். சமீபத்தில் கூட சீமான் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், 2026 விஜய் கண்டிப்பாக அரசியலுக்குள்ளே வந்துடுவார், என்னோடு சேர்ந்து பயணித்தா மிகப்பெரிய சந்தோஷம், தனியாக பயணித்தாலும் பரவாயில்ல, 2 பேரும் ஒரே கொள்கையாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பதிலை சொல்லியிருந்தார். இதையெல்லாம் தாண்டி விஜயோடைய அந்த அரசியல் முன்னெடுப்புன்ற ஒரு விஷயம் வந்து 2026 அவ்வளோ சீக்கிரம் வந்துட மாட்டார். இப்போ முன்னோட்டம் பார்க்கறதுன்னு வாங்க இல்லைங்களா, ஒரு உள்ளாட்சி தேர்தலில் பார்த்துட்டாரு, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய அந்த முன்னோட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல, இன்னும் காலங்கள் இருக்குது, இன்னும் அவருக்கான நடிப்பில் சினிமாவில் ஒரு மாஸ் இருக்குது, இதை விட்டுட்டுலாம் வந்து அரசியலுக்குள்ளே வர மாட்டார். எனக்கு தெரிஞ்சு 2 மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ரிட்டையர்டான ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ஆலோசனை பிரகாரம் சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிது. அதனால் வந்து அதனுடைய ஆரம்பகட்ட காலம்தான் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சிங்களாக கொண்டு இந்த கோட்டையை நம்ம கட்டுவோம் அப்படின்னு ஒரு முடிவோடு விஜய் இருக்கலாம். லியோ ஷூட்டிங்கில் என்ன தான் பிஸியாக இருந்தாலும் அப்படியே தன்னுடைய அடுத்த பட வேலைகள், அரசியல் நகர்வுகள் அப்படின்னு ரொம்ப பிஸியாக வச்சுருக்கார் சார் விஜய் அவர்களை. சார், இப்போ லியோ படத்துடைய லேட்டஸ்ட் அப்டேட் ஏதாவது இருக்கா? இப்போ வந்து அர்ஜுனும் சஞ்சய் தத்தும் ஒரு பக்கம் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ஆதித்ராம் ஸ்டுடியோவில் அர்ஜுனை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அர்ஜுன் வந்து பயங்கரமான வில்லன், ஒரு பக்கம் முகம் வந்து போச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அர்ஜுனுடைய தரப்பிலிருந்து என்ன அப்படியெல்லாம் பயங்கரமான வில்லன் மாதிரியான எந்த விதம் லோகேஷ் கதை சொல்லும் போதே அப்படிலாம் என்ன எதையும் காட்டக்கூடாது. விஜய்க்கு இணையான அப்படின்லாம் இல்லைன்னா விஜயை வந்து விஜய்கிட்ட நானும் அடி வாங்க மாட்டேன், அவரையும் அடிக்கக்கூடாது. அது இரும்புத்துறை மாதிரியான ஒரு வில்லன் கேரக்டராக இருக்கணும் அவர் விருப்பம். இன்னொரு பக்கம் என்னென்னா சஞ்சய் தத்தோடைய தம்பியாக அர்ஜுன் நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. சஞ்சய் தத்தும் இங்கே சென்னையில் தான் இருக்கார், ஆதித்ராம் ஸ்டுடியோவில். அவங்கெல்லாம் எப்படி மிட் நைட்டில் வராங்களா என்னன்னு தெரியல. நம்ம மீடியாக்கள் கண்ணெல்லாம் வந்து மண்ணை தூவிட்டு வந்துடுறாங்களான்னு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து திருநள்ளாறில் வந்து சனீஸ்வர பகவான் வந்து கோயிலில் வந்து சஞ்சய் தத்து ஒரு பரிகார பூஜை பண்ணிட்டு போயிருக்காரு. உலகத்திலே பிரசித்தி பெற்ற கோவில், அதனால் வந்து அவருக்கும் வந்து அந்த இது பண்ணிகிட்ருக்காரு. இதையெல்லாம் தாண்டி ஒரு 2000 டான்ஸர்களை வச்சு பிரம்மாண்டமான ஒரு பாடல் காட்சி வந்து படமாக்கிறதுக்கு ஏற்கனவே வந்து அதுக்கான இது சாத்தியமில்லை, இது முடியாது அப்படின்னு சொல்லி, ஏன் முடியாது, முடிச்சே தீருவேன் அப்படின்ற அளவுக்கு வந்து லோகேஷ் அதுக்கு இறங்கியிருக்கார். அந்த பாடல் காட்சி இங்கே எடுக்கலாமா ஹைதராபாத்தில் எடுக்கலாமான் போது இந்த ஆதித்ராம் ஸ்டுடியோலேயே அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது, அங்கேயே செட்டு போட்டு எடுக்கலாம். இப்போ டான்ஸர் அப்படின்னு இவ்வளோ பேரை எங்கேருந்து கொண்டு வரும்பொழுது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பாலிவுட்லேருந்து டான்ஸர்ஸை நம்ம வரவழைப்போம். அவங்களுக்கான சம்பளம் என்னவோ இங்கே இருக்க டான்ஸர்ஸ் யூனியனும் அதை ஒத்துப்பாங்க, அதை நம்ம கொடுத்துருவோன்ட்டு அதற்கான ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே சார், இந்த படத்தில் 2 விஜய் அப்படின்லாம் அவங்களோட கேரக்டர் பேரெல்லாம் சொல்லி ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு, அது உண்மைதானா? டபுள் ஆக்ஷன் எதுவும் நடிக்கிறாரா சார்? டபுள் ஆக்ஷன்லாம் இருக்காதுங்க, சும்மா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு அழகிய தமிழ் மகன் மாதிரி இது ஆகிடக்கூடாதுன்னு விஜய்க்கெல்லாம் தெரியும். வந்து டபுள் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஒரே ஆள் 2 விதமாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நான் கூட பார்த்தேன்னு இந்த லியோ, இன்னொரு பேர் பார்த்திபன்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது வந்து டபுள் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு கதையாக வந்து விஜய் ஒரு சமயம் ஒத்துக்க மாட்டார். ஒரே நபர் 2 விதமாக அப்ளை பண்ணுறது தெரி திரைப்படத்தில் வந்து போன்ற. ஆமாம், அது கூட நிறைய பேர் அந்த செய்தி வந்தவொடனே கீழே மறுபடியும் ஒரு தெரியான்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இது வந்து லோகேஷ்கான படமாக இருக்கும். லோகேஷ் வந்து நம்ம கூட வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ்னு சொல்லியிருந்தோம், அது அப்படியே வந்து உல்ட்டா பண்ணி எடுக்க மாட்டாப்புல. அதுலேருந்து ஒரு லைனை எடுக்கும் பொழுது இவருக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, விஜய்க்கு என்னென்ன மாசான விஷயங்கள் சேர்க்கணும், இதெல்லாம் முக்கியமான விஷயம் இருக்குது.
இது வந்து ஒரு லோகேஷ் விஜய் சேர்ந்த ஒரு பிரம்மாண்டமான படைப்பாக இது லியோ இருக்கும். லியோ அப்டேட் இல்லாத நாளே இல்லை சார். ஒன்று இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் எப்பா என்னை விட்டுருங்கப்பான்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா? அது ஆமாம், சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் அவரே கொடுத்துருந்தாரு. எப்போ ஒவ்வொரு நாளும் போட்டு என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க, நான் நடிக்கலைன்னு 3 வாட்டி வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாரு. அதுக்கான காரணம் என்னென்னா போகிற இடம்லாம் அவரை தொந்தரவு பண்ணுறது அவரால் தாங்க முடியல. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவருடைய வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குதுன்றாங்க. அது எந்த இடத்துல படத்தின் ஆரம்பத்துலையா அதில் நடுவுலையா எதுவும் தெரியல. ஆனால் விஜய் சேதுபதியோட பங்களிப்பு இருக்குது. அதில் வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே நடிப்புன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இது மாதிரி வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரியான ஒரு விஷயம், ஒரு முன்கதை சொல்கிற மாதிரியான ஒரு தகவல் இதெல்லாம் இருக்கும். மேபி விஜய் சேதுபதி கூட பரவாயில்ல சார். கொடைக்கானலில் கங்குவா ஷூட்டிங்கில் இருக்க சூர்யா அவர்களுடைய அந்த தாடியை வச்சுக்கிட்டு இது அது இல்லை ரோலெக்ஸோட தாடியா இது அப்படிங்கிறலாம் போடுறாங்க சார். இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், திரும்பவும் ரோலெக்ஸை வந்து கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறாங்க. அவர் கங்குவாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவர் கங்குவா சம்மந்தமான இது பார்த்தீங்கன்னா லியோவை தாண்டி ஒரு பிஸ்னஸ் வந்து கங்குவா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. சில டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் அதை மறுத்து இருக்காங்க. விஜய்க்கான ஓப்பனிங் என்ன, அவருக்கான வியாபாரம் என்னான்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இதை பார்த்துட்டு அந்த தாடியை வச்சு இது அது இல்லை அப்படின்ற கதையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா எல்சியூ யார் அந்த கேரக்டர் பண்ண போகிறாங்கன்ட்டு கடைசி கட்டம் வரைக்கும் வந்து லோகேஷ் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கேள்விப்பட்டோம். அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பார். மற்றது என்ன அப்டேட் பண்ணாலும் சொல்கிறோம் அப்படின்னு. இதில் வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா மன்சூர் அலிகான்தே பாருங்கள் ஒவ்வொரு விஷயமா இருக்கும். அதே பெரிய சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு. கிளைமேக்ஸில் தான் வரப்போகிறார் அப்படின்னு. அவருக்கே ஒரு 15 நாள் 20 நாள் ஷூட் பண்ண போகிறாங்களாம். இப்படி வந்து ஒரு பக்கம் அப்டேட் கொடுத்தாலும் சில முக்கியமான விஷயங்கள் வந்து லோகேஷ் வந்து இந்த மலையை 7 மலையை தாண்டி ஒரு கூண்டு இருக்கும், அதில் ஒரு கிளி இருக்குன்ற மாதிரி அதை பாதுகாத்து வச்சுருக்காரு. அது தேவை தான். ஏன்னா உங்களுக்கு அக்டோபர் 19 ரிலீஸ்னும் போது எல்லாத்தையும் போட்டு இப்போ உடச்சிட முடியுங்களா? படத்துக்கான ஒரு ஐப்பு இருக்கணும், எல்லாம் இதுவாகிடணும். அப்புறமா வந்து எதிர்பார்க்கறதுக்கு என்ன அப்டேட்டே கொடுத்துட்டு அப்புறமா வேறு என்ன இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஆனால் லோகேஷ் வந்து மிக தெளிவாக இந்த லியோ படத்தை கொண்டு செல்கிறார். அப்போ ரோலெக்ஸ் மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை யார்கிட்டையுமே சொல்லாமல் ரொம்பவே பத்திரமா வச்சுருக்கார் லோகேஷ். கண்டிப்பாக அதை இதற்கு பிறகு வெளியிடுவார். அப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தானே சார்? நிச்சயமாக. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.